தீர்மானம் போட்டு அன்னைக்கு மத்தியில இவங்க கூட்டாளி இந்திரா அம்மையாரை வச்சுக்கிட்டு கச்சத்தீவை விட்டு கொடுத்துட்டு இவங்க இன்னைக்கு மாநில உரிமை நாடாளுமன்றம் ஆடுறாங்க. அதே மாதிரி கல்வியை மத்திய பட்டியல கொண்டு வந்த யூபிஏ-1 கலைஞர் கருணாநிதி அவர்களால் தான் யூபிஏ-1 கவர்மெண்டே ஓடுது. அவர்தான் எங்களுக்கு நலப்ப அவரோட ஆசீர்வாதத்துல தான் கவர்மெண்டே ஓடுனாங்களே. அப்ப மரியாதைக்குரிய மன்மோகன் சிங் சொல்லி உடனடியா கல்வி மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்து 10 வருஷம் முக்கியமான இலாக்காக்கள் வாங்குறதுக்கு மட்டும் இங்க இருந்து பிளைட் ஏறி தள்ளாத வயதுல கலைஞருக்கு போய் உட்கார்ந்து இலாக்காலாம் முடிவு பண்ணிட்டு வந்தாங்க. கல்வி மாநில பட்டியல கொண்டாடலாம் அப்படின்னு ஒரே ஒரு கலைஞர் இருந்தா போதும். நம்ம நேரம் இந்த பிரச்சனையே வந்திருக்காதுமா. முல்லை பெரியார் கேட்டா நான் ஒரு காலத்தில் கம்யூனிஸ்டா இருந்தவன், என் தோழர்கள் தான் ஆட்சி பண்றாங்க. முல்லை பெரியார் உரிமையை விட்டு கொடுத்துட்டு இன்னைக்கு வந்து நாடகம் மாடிட்டு இருக்கிற மாநில உரிமை போராட்டங்கள் தான் மாநிலத்துக்காக கஷ்டப்பட்டு பேசுறாங்கப்பா. இருமொழி கொள்கையை காப்பாற்றுறதுக்கு இதுல இருந்து என்ன பண்ணிருக்காங்க? முதல்ல தயவு செஞ்சு கேட்கிறேன், நீங்க இந்த இருமொழி கொள்கை இவ்வளவு அப்படியே உயிர் கொள்கை அந்த காலத்துல இருந்து வரதப்பழத்தை இப்படியே இன உணர்வு மொழி உணர்வு தூங்குறீங்கல்ல. உங்க திமுக நிர்வாகி வச்சிருக்கிற சிபிஎஸ்இ ஸ்கூல்ல வந்து தூக்கல சார். இந்தி இருந்து வெளியில ஒரு வேஷம், வயிற்று பிழைப்புக்கு ஒரு வேஷம், அரசியல் பிழைப்புக்கு ஒரு வேஷம். இவரு அதிமுக பத்தி கேட்கறாங்க. ஒரே ஒரு நிமிஷம் நான் ஒண்ணு சொல்லிடுறேன்ப்பா. இருமொழி கொள்கைக்கு இவ்வளவு பண்றாங்கல்ல, என்ன பேசம் என்ன நாலரை எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் எந்த மாநில உரிமையை விட்டு கொடுக்கப்பட்டது? ஒன்ன பாயிண்ட் பண்ண சொல்லுங்க. தமிழ்நாட்டை எப்பயுமே பார்த்தா ஒரு கொள்கைதான் வச்சிருக்கிறது. நீட்டை வச்சு தேர்தல் சீல் பண்ணாங்க. நீட்டை வச்சுட்டு எல்லா இடத்துக்கும் அனிதா செத்து போன குழந்தை போட்டோம் வச்சுட்டு கூட்டு கேட்டுங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி நீட்ல இருந்து அந்த தத்துக்கு முடியாது உச்ச நீதிமன்றம் கொண்டு வந்தது 7% கொண்டு வந்து தமிழ்நாட்டு பாசனை காப்பாற்றுறாரு, பிள்ளைகளை காப்பாற்றுறாரு. 11 லட்சம் கல்லூரி காந்திராஜாண்டி கொண்டு தொழிற்சங்கத்துல வச்சு கொடுத்துடல. அவங்க வந்து என்னோட கேள்வியை உள்வாங்கி போங்க. இல்ல என்னோட கேள்வி, இப்ப நீங்க இவ்வளவு பிரச்சனைகள் சொன்னீங்கல்ல, இதெல்லாம் திமுக காங்கிரஸ் கடந்த காலங்கள்ல செய்யல அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இதையெல்லாம் இந்த கூட்டணி சேர்ந்த பிறகு அதிமுகவால சாதிக்க முடியுமா? நான் முதல்ல கேட்குது ஒரு பட்டியல் வாசிச்சாரு அப்படின்னு பூச்சி முட்டை வாசிச்சாருல, நீங்க என்ன சாதிச்சீங்க? அதிமுக போது மாநில உரிமை மொழி உரிமை இப்படியே காலத்துக்கு வந்து தூண்டி விட்டு அரசியல் பண்ணி இவங்க மத்தியில் அதிகப்படி ஆட்சி இருந்திருக்காங்க. அதிமுக அதிமுறை ஆட்சி இருந்தா திமுக ஆட்சி இருக்கலாம். எந்த உரிமையும் அமைப்பு ஒத்த உரிமை அவங்க சொல்லுங்க. இப்படியே இவங்க பேசுனாங்களா? இவங்க கூட்டணி பத்தி பேசுறாங்களா? இவங்க பேசாத பேச்சா அங்க பாருங்க, காங்கிரஸ்ல இருந்து கோவப்பட மரியாதைக்குரிய தலைவர் வந்திருக்கிறாரு. மத்தியில் இந்திரா காந்தியுடைய மண்டை அவருக்கு ரத்தம் வந்தப்ப கேள்வி கட்ட என்ன வாக்க போடுறாங்க. அதுக்கப்புறம் தனிகாரா செண்டலா பேசுறதுலாம் இன்னைக்குள்ள யாராவது இளைய தலைமுறை கேட்டாங்கன்னா காங்கிரஸ் ரத்தம் வருவாங்க. இவ்வளவு பேசிட்டு இவங்க கூட்டணியா உட்கார்ந்துக்கிறாங்களா? ஒரு தெரிஞ்சுக்கணும். காப்பு மினிமம் ப்ரோக்ராம்ங்கிறது வாஜ்பாய் அமைச்சரவையில இவங்க போய் பங்கேற்று உள்ள போனதுக்கு அப்புறம் இவங்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நவீன உத்தி அது. காப்பு மினிமம் ப்ரோக்ராம் கைது போட்டோம். வாஜ்பாய் நாங்க வந்து ஒரு குறுகிய ஒட்டத்துக்குள்ள நிறுத்திட்டோம். கூட்டணி அமைக்கும் போது குறைந்தபட்ச செயல் திட்டம் தமிழ்நாட்டில் இருக்கும்னு அமித்ஷா சொல்லியிருக்காரு. அப்போ அந்த நவீன பயன்படுத்துறாங்களா? இந்த நாமளும் சொல்ல மாட்டோம். உண்மையாலுமே பாருங்க, நீட் விஷயத்துல அதிமுக நிலைப்பாடுல பாஜக ஒருபோதும் தலையிட முடியாது. அது தனித்துவமான கொள்கை. இருமொழி கொள்கையில வந்து பாஜகவுடைய கொள்கை வேறையா வைத்திருக்கிறது. ஓகே சார், அந்த கொள்கையை நிறைவேற்றுவதற்கான நிபந்தனையை அதிமுகவால விதிக்க முடியுமா என்பது இவர்கள் எழுப்பும் கேள்வி. அதாவது யோசிக்க வரும் சொந்த தூக்கி உள்ள வைக்கிற மாதிரி யோசிக்க பார்த்து